வணக்கம். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகில்லா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. கவி சக்கரவர்த்தி வழங்கிய காப்பியத்தின் யுத்த காண்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். போர்க்களத்திலே இளைய பெருமாளாகிய லக்குவனும் ராவணன் மைந்தனாகிய இந்திரசித்தும் சந்தித்து கொண்டார்கள். இந்திரசித்தனுக்கு மேகநாதன் என்ற ஒரு பெயர் உண்டு. மாயக்கலைகளில் வல்லவர். அவனுக்கும் லக்குவனுக்கும் போர் உக்கிரமானது. இருபுறமும் படைகள் நிறைய அழிந்தன. யானை, குதிரை, தேர் அழிந்து கொண்டு இருக்கின்ற பொழுது திடீரென்று இந்திரசித்தன் மறைந்தான், மேகங்கள் எழுந்தான். அதனால் அவனுக்கு மேகநாதன் என்றும் ஒரு பெயர் உண்டு. அங்கே இருந்து கொண்டு கண்ணுக்கு புலப்படாமல் அஸ்திரங்களை வீசினான். இளைய பெருமாள் போர் செய்கிறார். இருப்பினும் இந்திரசித்தன் நாகபாசத்தை விட்டான். நாகபாசத்தின் தன்மை என்னவென்றால், யார் மேல் அது ஏவப்படுகிறதோ அவர்களை அது கட்டுன்றும். இளைய காலை காவுத்தனின் இளைய காலை வைரவான் தின் தோள் கொண்டு போர் செய்கிறான். ஆனால் வாள் எயிற்று அறம் வந்து சுற்றியது. மலையென எழுந்தவர் வீழ்ந்தனர், மண்ணிடை புரண்டனர், வானில் தலையை நோக்கி தாழ்ந்தனர். நாகபாசு கட்டுண்டு மயங்கினர். லக்குவனும் அவனுடைய போர் வீரர்களும் மயங்கிய நிலையை கண்ட வீடனன் வந்து அழுகிறார். தம்பியின் தன்மை கண்டால் வள்ளல் வருந்துவானே என்று விம்முகிறார். இதற்கிடையில் இந்திரசித்தன் அவன் அரண்மனை செல்கிறான். தந்தை ராவணனை பார்த்து, பகையோரை முடித்தேன், நாளை என் உடல் சோர்வு நீங்கி அதன் பின்பு நான் அமர்க்களம் செல்வேன் என்று கூறுகிறான். ராவணனுக்கு தாங்க முடியாத சந்தோஷம். ராவணன் தம்பி வீழ்ந்து விட்டான் என்று அறிந்தவுடன் அவன் எண்ணி நகையாடுகிறான், சந்தோஷப்படுகிறான். இதற்கிடையில் லக்குவன் நிலையை பார்த்து வீடனன் புலம்புகிறான். எப்படி இதை ராமனிடம் நான் சொல்வேன் என்று தயங்குகிறார். உரைத்திலன் ஒன்றும் தன்னை உணர்ந்தில, உயிரும் ஓட கரைந்தில, கண்ணின் நீர் சொரிந்தது, கண்டிலன் யாதும் கண்டது. லக்குவன் மயங்கி படுத்திருப்பதை பார்க்க முடியாமல் ராமன் கண்களிலே நீர் கோர்த்தன. அவன் ஆக்கை மேல் விழுந்து மார்பு அழுந்த புள்ளி ராமன் அழுகிறார். லக்குவனை அள்ளி அணைத்து கொண்டு புலம்புகிறார். உன்னை வீழ்த்துவதற்கா நான் இந்த போர்க்களம் வந்தேன் என்று உருகுகிறார். நீ இல்லாமல் நான் வெறும் உடலாக என்ன செய்வேன் என்று புலம்புகின்ற போது சினத்தோடு வீடனை பார்க்கிறார். அப்பொழுது நாகபாசத்தின் தன்மையை வீடனன் விளக்குகிறார். எழுந்து, யாரும் உயிர் விடவில்லை, இறுக்கிய பாசம் பிடித்திருப்பதால் மயங்கி இருக்கிறார்கள். இவர்கள் சிறிது காலம் கழித்த பின் எழுந்திடுவார்கள் என்று ஆறுதல் கூறுகிறான். ஆனால் ராமன் தேர்னான் அல்ல. எம்பியே இறக்குமெனின் எனக்கு இனி இலங்கை வேந்தன் தம்பியே புகழ் எதற்கு, பழி எதற்கு, அறம் எதற்கு? நம்பியே என்னை சார்ந்த நண்பர் நிலாமே. உம்பரும் உலகத்துள்ள உயிர்களும் இனிமேல் என்னை உதவி நாடி வருவார்களா என்று ராமன் புலம்புகிறார். அந்த நேரத்திலே கருடன் வருகிறார். கருடன் வந்து தேவாதி தேவர் பலராலும் முந்து திருநாமம் ஓது செய்யலோய் மூவாது என்னாலும் உலகு ஏழோடு ஏழும் அரசாலும் முதல்வா
என்று ஸ்ரீராமபிரானை வணங்குகிறார். அவர் வந்தவுடன் போர்க்களத்தை சூழ்ந்திருந்த இருள் நீங்குகிறது. அவர் ஒளி வெள்ளத்தை பரப்புகிறார். அவர் ஒலி கேட்டு நாகபாசம் அகல்கிறது. நாகபாசம் அகன்றவுடன் அனைவரும் உயிர் பெற்று எழுந்தனர். தர்மத்தின் ஒன்றும் ஒழுகாத செய்கை தழுவி புணர்ந்த தகையால் ஒரு மொத்த வெண்கண் வினை தீய வஞ்ச உடல் உய்ந்ததில்லை. கர்மத்து நின்ற கவி சேனை வெள்ளமும் இளைய பெருமாளும் எழுந்தனர். ராமன் மகிழ்ச்சியுற்றார். ராமனுக்கு தான் தெய்வ அவதாரம் என்பது தெரியாது. அதனால் கருடனிடம் நீ யார் என்று கேட்க, ஐயா, நான் உன் பழைய உறவு. பழைய என்ற சொல்லுக்கு இந்த இடத்திலே நீண்ட காலம் என்று பொருள். நின் பழைய உறவு. காலம் வரும்போது நான் உணர்த்துவேன். அரக்கனோடு நீர் செய்கின்ற போர் முடிந்த பிறகு நான் வருவேன், மாய பிறவியின் பையன் என்று ராமனை வாழ்த்துகிறார். நமக்கும் பிறவி பயன் நீங்க, மறு பிறவி இல்லாமல் நீங்க, நாமும் ராமனை துதிப்போம். நன்றி, வணக்கம்.